நான் பானை குவிட் பண்ணதுக்கப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் அந்த குவிட் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு தாட் இருக்குல்ல, அந்த தாட் லிட்ரலி என்னோடய லைஃப்பில் என்னை திரும்பி மாஸ்டர்பேட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. எஸ், ஆமாம், லிட்ரலாக அந்த தாட் வந்து என்னை யாருன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தீர்மானிச்சுட்டே இருந்துச்சு. இந்த திங் என்ன அப்படின்னா, அதனாலே என்னால் வந்து ஒரு டிசிஷன் மேக் பண்ணவே முடியல. லைக் இப்போ நான் வந்து உட்காந்து படிச்சுட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு அந்த தாட் வரும். அந்த தாட் வந்துருச்சு அப்படின்னாலே டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்க்கலாமா இல்லை படிக்கலாமா அப்படின்னு நெஞ்செல்லாம் படணும், வயிறு ஒரு மாதிரி கடணும். நம்ம தப்பு ஒரு வேளை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளதான் நம்ம லைஃப் முடிஞ்சதுன்னு தோணும். பட் இருந்தாலும் திரும்பி என்ன பண்ணுவேன்னா, இல்லை நம்ம ஒரே ஒரு தடவை பண்ணலாம், நம்ம ஒரே ஒரு தடவை பார்க்கலாம் இப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாஸ்ட்டில் ஒரு சில தாட்ஸ் இருக்கும்ல, லைக் என்னோட ரிலேஷன்ஷிப்பில் முடிஞ்ச அந்த டாக்ஸிக்கான விஷயம் இருக்கலாம், இல்லை மேபி நான் ஒரு சில பொண்ணுங்களோட இன்டிமேட்டாக இருந்தது வந்து என்னோட திரும்பி இந்த ஃப்யூச்சரில் என்ன பாதிக்குமாங்கிற இந்த மாதிரியான தாட்ஸ், இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு மென்டல் ஃபேட்டிக்காக க்ரியேட் ஆகி என்னால் லைஃப்பில் லிட்டரலாக வந்து ஒரு நார்மலாகவே இருக்க முடியாமல் என்னோடய தாட்ஸ் என்னை ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் என்னை ஆக்குப்பை பண்ணாமல் என்னோடய தாட்ஸ் என்னை ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிச்சு. பட் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, இது எல்லாமே அவுட்டர்லி நடக்கிற விஷயமே இல்லை, இன்னர்லி நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், இந்த மாதிரியான தாட்ஸ் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். பட் ப்ராக்டிசஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல போகிற இந்த விஷயத்த நீங்கள் கண்மூடித்தனமாக நம்புனீங்க, கண்மூடித்தனமாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த தாட்ஸை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ நான் கேஜே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 1-on-1 ஆன்லைன் கோச்சிங் லிங்க் கீழே கொடுக்குறேன். ஷெடியூல் பண்ணிட்டு நீங்கள் அங்கே வாங்க, நம்ம மற்ற டீட்டெயில் அங்கே பேசலாம். ஸோ கமிங் பேக் டு த கண்டென்ட், என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் காலேஜில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னா அது இந்த காலேஜ் டைமில் தான். ஸோ எனக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 6 monthsக்கு அப்புறம் ஒரு பெரிய ட்ராஜடிஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ட்ராஜடிஸ் எனக்கு சொல்லிச்சு, ஓகே இது ப்ராப்ளி ஒர்க் அவுட் ஆகாதுடா, நீ தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பழகிட்டேன், என்னால் வந்து அவங்கள விட முடியாது, நான் பார்த்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம் இப்படிங்கிற தாட் எனக்குள்ளே ஓடிட்டே இருந்தனால அவங்க பண்ண எல்லா விஷயத்துக்கும் என்னால் நோ சொல்ல முடியாமல், இல்லை இது தப்புன்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த மூஞ்சிக்கு நேராக சொல்ல முடியாமல் அவங்க என்ன பண்ணாலும் சகிச்சுட்டு போனேன். கிட்டத்தட்ட மேபி அவங்களுமே என்கிட்ட அப்படி தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குமே தெரியும் ப்ராப்ளி அந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது, ப்ராப்ளி அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால் போக முடியாது அப்படின்ட்டு. பட் நாங்கள் 2 பேருமே அந்த சமயத்தில் ஒரு இம்மெச்சூராக இருந்தனால எங்களால் அந்த விஷயத்தை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ எனக்கு அவங்கக்கிட்ட இல்லை இது செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட தயக்கம், ஏகப்பட்ட பயம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதனாலே என்னாச்சு அப்படின்னா, காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட வந்து பேசாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வேறு மாதிரி மாறிச்சு, ரொம்ப டாக்ஸிக்காக மாறிச்சு. தென் ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே அவங்க ஏன் என்ன பிரேக்கப் பண்ணாங்க, எதுக்கு பிரேக்கப் பண்ணாங்கன்னு தெரியாமலே பிரேக்கப் பண்ணாங்க. அந்த ஒரு 6 மாதம் ஸ்ட்ரகிள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு லிட்டரலி சொல்லப்போனால். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து அந்த டைமில் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி தான் இருந்துச்சு அந்த ஒரு பீரியட். ஓகே, த திங் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வீட்லேயும் சரி வெளியும் சரி ஒரு ஆக்வர்டான கான்வர்சேஷன்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். நமக்கு அந்த டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்குமே இப்படி தான் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. எனக்கு சின்ன வயசில் வந்து என்கிட்ட வந்து ரெண்டு ஸ்வீட்ஸ் கொடுத்து, உனக்கு இந்த ஸ்வீட்டில் எந்த ஸ்வீட் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு அது சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த 2 படத்தில் நீ எந்த படம் உனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஆக்டரில் எந்த ஆக்டர் உனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பெரியம்மா பிடிக்குமா என்ன பிடிக்குமா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்கன்னா எனக்கு அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட எனக்கு டிசிஷன் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டாக நான் ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி தான் என்னோட காலேஜ் டிகிரியுமே, எனக்கு காலேஜ் போய் படிக்கணும்னு ஆசையே கிடையாது. எனக்கு ஏதாவது ஒன்று பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னோட ஒரு சின்ன வயசுலேருந்து என்னோட ஆசையே. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபினான்ஷியலி நான் ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஒரு ஆசையே. பட் ஸ்கூலில் இன்ஃப்ளூயன்ஸ், காலேஜில் இன்ஃப்ளூயன்ஸ், ஐ எம் டேக்கிங் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட். ஓகே, அப்படிங்கிறதுனால என்னால் எங்கள் வீட்டில் பேச முடியல. எங்கள் அம்மா வந்து கஷ்டப்படுவாங்களோ, ஃபீல் பண்ணுவாங்களோ நம்ம இப்படிலாம் சொன்னால் அப்படின்னே அந்த ஆக்வர்டான கான்வர்சேஷன் வைக்கிறதுக்கு பயந்துக்கிட்டே ஒரு டிசிஷனுமே ப்ராப்பராக எடுக்காமல் இருந்தேன். பட் த திங் ரியாலிட்டி என்ன, இன்றைக்கி நிறையா பசங்களுக்குமே உங்களுக்குமே மேபி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கும். பட் என்னால் வந்து அந்த டிசிஷன் எங்கள் வீட்டில் சொல்ல முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு படிக்க பெருசாக விருப்பமே இல்லை, எனக்கு வந்து வேறு ஒரு விஷயத்தில் தான் இன்ட்ரெஸ்ட். ஆனால் எங்கள் வீட்டில் சொன்னால் என்ன நினைப்பாங்களோ இப்படின்னு ஏகப்பட்ட தாட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் இல்லை, ஸோ பிரேக்கப் பண்ணலான்னு இருக்கேன். பட் ஆனால் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. இப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா லிட்ரலி அந்த கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கு ஒரே 1 மணி நேரம் தான்.
அந்த ஆக்வர்டான கான்வர்சேஷன் லைக் இல்லை எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் என்னோட டிசிஷனை சொல்கிறதுக்கு 1 மணி நேரம் தான் ஆகும் அந்த கான்வர்சேஷன் நம்ம முடிக்கிறதுக்கும். பட் அந்த 1 மணி நேரத்துக்கு பயந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம லைஃப் ஃபுல்லாக அந்த விஷயத்தை நினச்சி யோசிச்சு நம்ம லைஃபே கெடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி நான் வந்து அந்த பான் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து எனக்குள்ளே வந்து என்னால் வந்து திரும்பி அந்த ஃபேப் பண்ண ஆரம்பிக்கிறணும், அதே மாதிரி தான் இந்த விஷயமும். இது உங்களுக்கு மென்டல் ஃபேட்டிக்கை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மென்டல் ஃபேட்டிக் என்ன பண்ணுன்னா உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண விடவே விடாது. ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். லெட்ஸே யோசிச்சு பாருங்களேன், ஒரு மணி நேரம் அந்த ஆக்வர்டான கான்வர்சேஷன், இல்லை எனக்கு பிடிக்கலை, எனக்கு இது பண்ணுறதுக்கு, எனக்கு இந்த விஷயம் தான் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் என்னை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி மற்றவங்க கிட்ட சொல்கிறதுக்கு நமக்கு மிஞ்சி போனால் 1 மணி நேரம் தான் ஆகும். ஆனால் அந்த 1 மணி நேரத்துக்கு நம்ம பயந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, இல்லை அந்த 1 மணி நேரம் அவங்க மூஞ்சி அடிச்சாப்புல நம்ம எப்படி பேசுறது, ஏன்னா நம்ம எல்லார்ட்டுமே ஒரு குட்டாக தானே தெரியணும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கிறோம். பட் அப்படி நம்ம எல்லார்ட்டையுமே நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னா நம்ம சந்தோஷம் நிறைய விஷயங்களை நம்ம நிறைய சாக்ரிஃபைஸஸை பண்ணி தான் ஆகணும் லைஃப்பில். த திங் என்ன அப்படின்னா, இன்றைக்கி மேபி உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்படலாம், ஓகே, அதை நீங்கள் பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அந்த ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிஸ்னஸையோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 1 வருஷத்தில் பீக் ஆனீங்கன்னா அவங்கள சீக்கிரம் ரிட்டையர்மெண்ட் பண்ணி அவங்கள வீட்டில் உட்கார வைக்கலாம் இல்லையா? அதை விட்டுட்டு நம்ம அந்த ஒரு 3 வருஷம் வேஸ்ட் பண்ணி அவங்கள காசு கட்ட வச்சு படிக்க வச்சு பிடிக்காத அந்த படிப்பை படித்து அரியரை வாங்கி இல்லை வந்து ஒரு மொக்க மார்க் எடுத்து ஒரு மொக்க கம்பெனியில் வேலைக்கு போகிறதுக்கு பதிலாக நான் என்னோடய ஸ்கில்லை டெவலப் பண்ணி எங்கள் அப்பா அம்மாவை சீக்கிரம் நான் ரிட்டையர் பண்ணி உட்கார வச்சு நான் அவங்களுக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் கொடுக்குறேன், அவங்கள நான் சந்தோஷமாக உட்கார வைக்கிறேங்கிறது எவ்வளோ மேல் இல்லையா? பட் நம்மள நிறையா பேர் பயம். பேக்கப் பிளான் யாராவது 3 வருஷம் பேக்கப் பிளானை வைப்பாங்களா? சும்மா அதுவும் காசு கட்டி. யோசிச்சு பாருங்கள் இந்த விஷயத்த. லைக் நம்மள நிறையா பேருக்கு இன்றைக்கி நிறையா யூடியூபர்ஸுமே சொல்கிறது வந்து பேக்கப் பிளான் வச்சுக்கோங்க. பேக்கப் தோக்குறவன் தான் பேக்கப் பிளான் வச்சுப்பான் நிறையா. ஓகே, பேக்கப் பிளானுங்கிறது ஓகே, ஒரு மொக்க ஒரு வேலைக்கு போயிட்டு அப்படியே என்னோட ஒரு பிஸ்னஸை பார்க்குறேங்கிறது ஒரு பேக்கப் பிளானாக நம்ம வச்சுக்கலாம். பட் ஒரு 3 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்த வேஸ்ட் பண்ணி படித்து, அதுவும் இன்றைக்கி சில டிகிரிக்கெலாம் வேல்யூவே கிடையாதுல்ல, ரைட்? ஸோ டெசிஷன்ஸை ப்ராப்பராக எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்கிறது கூட சம்டைம்ஸ் நம்மளை ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாகவே ஆகிடும். அதனால் ரொம்ப யோசிக்காமல் அந்த விஷயத்த டக்குன்னு போய் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஆஃப் டைம். ஏன்னா நான் ரொம்ப யோசிப்பேன், தான் என்ன வரும் என்ன ஆகும். அப்படி யோசிக்கிறதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா ப்ராபப்ளி எனக்கு தான் வந்து ரொம்ப தலைவலி, ஹெட்டேக் நிறையா க்ரியேட் ஆச்சு. பட் அந்த யோசிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு உடனே என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கும் போது இம்பேக்ட்ஸ் வேறு மாதிரியா என் லைஃப்பில் இருந்துச்சு. லிட்டரலாக எனக்கு இது ஒர்க் ஆச்சு. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட அந்த பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்த ட்ராமாஸை நினச்சி ஃப்யூச்சர்லேயும் அப்படியே தான் நடக்கும்னு சொல்லி நம்ம பயப்படுறோம் இல்லையா? இந்த விஷயம் லிட்ரலி வந்து என் லைஃப்பில் நிறையா டைம் நான் பண்ணியிருக்கேன். என்னோட ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்கான இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கோ இல்லை மற்ற பொண்ணுங்கிட்ட போய் பேசுகிறதுக்கோ நான் ரொம்பவே பயந்துருக்கேன். ஐயோ வேணாம், ஃபஸ்ட்டே அப்படி தான் இருந்துச்சு, ஸோ செகண்டுமே வந்து இப்படி நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, எனக்கு வேணாமே, எதுக்காக இப்படின்னே சொல்லி நான் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி ஓடி போயிடுவேன். எல்லா விஷயத்துலேருந்தும் யாராவது என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணால் கூட நான் போய் பேசவே மாட்டேன், பயந்துட்டு ஓடி போயிடுவேன். இல்லை யாராவது ஒரு பொண்ணு என்கிட்ட பேசினா கூட ஸ்டார்டிங்கில் அவங்க கூட நல்லா பேசுவேன், அப்புறம் போக எனக்குள்ள ஒரு பயம் வந்துடும். லைக் எதுக்கு நம்ம பேசணும், ஐயோ பழைய மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த பாஸ்டில் இருந்த அந்த ஒரு விஷயம் பழைய மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன, இந்த பழைய மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிற அந்த ஒரு தாட்டு யார்ட்டையுமே என்னை வந்து ப்ராப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண விடவே கிடையாது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த பாஸ்ட்டில் வாழாமல், எப்போவுமே இந்த பாஸ்ட்டில் நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு பாஸ்ட்டில் வாழாமல் ஃபியூச்சரிஸ்டிக்காக வாழலாம். அந்த ஃபியூச்சரிஸ்டிக்காக வாழ்கிறதுக்கு தான் எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு விஷயம் விஷுவலைசேஷன், கிராட்டிடியூட் சேனல் அப்படிங்கிற இந்த ஒரு 2 விஷயம். விஷுவலைசேஷன் நீங்கள் எல்லாமே ரொம்ப சில்லியாக நினைக்கிறீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷனு அது வந்து சும்மா போய் அப்படி கிடையாதுங்க. நிறையா ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா விஷுவலைஸ் பண்ணுறாங்க அவங்க அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன் அவங்க இதுக்காக பண்ணணும் யோசிச்சு பாருங்களேன். சரி, ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க, அவங்க நிறையா பேர் வந்து விஷுவலைஸ் பண்ணுறாங்க, ஏன் எதுக்காக அவங்க அதெல்லாம் பண்ணணும்? நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. சில பேர்லாம் சொல்கிறீங்களா எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, ஏன் ஒர்க் அவுட் ஆகலை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எனக்கு அது ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னு? இது எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு நாள் ஒரு வாரம் நான் பண்ணுவேன், எனக்கு உடனே ரிசல்ட் வரலன்னா நான் இல்லைன்றுவேன். இது எப்படிமா இருக்குது, நான் வந்து ஜிம் போவேன், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன், அந்த ஒர்க் அவுட்டில் வந்து எனக்கு ஒரே வாரத்தில் ரிசல்ட் வரலன்னா நான் ஜிம்மே போக மாட்டேன், அது வேஸ்ட்டு பொய்ன்னு சொல்லுவேங்கிற மாதிரி இருக்குது. கார் டிரைவிங் ஒரு வாரம் போவேன், ஒரு வாரம் கார் டிரைவிங் பண்ண கற்றுக்குவேன், அந்த ஒரு வாரத்தில் நான் வந்து சூப்பராக செம்ம ஒரு இந்த பஸ்ஸெல்லாம் ஓட்டுற டிரைவர்ஸ் மாதிரி நான் கார் ஓட்டணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்குது. விஷுவலைசேஷனுங்கிறது ஒரு க்ரியேட்டிவான ஒரு ப்ராசஸ்.
ஓகே, உங்களோட மூளைக்கு தீனி போடக்கூடிய ஒரு ப்ராசஸ். உங்களுக்கு எப்படி வாழணுமோ அப்படி வாழணுங்கிறதுக்காக ஒரு ப்ளூ பிரிண்ட்டை உங்கள் மூளைக்கு நீங்களே கொடுக்குறீங்க. மூளைக்கு தெரியவே தெரியாது நீங்கள் உண்மையாக கொடுக்குறீங்களா பொய் கொடுக்குறீங்களான்னு. லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு படம் பார்க்குறீங்க, அந்த படத்தில் இருக்க ஹீரோவை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகிடுறீங்க, ரொம்ப எமோஷனலி கனெக்ட் ஆகிடுறீங்கன்னு வச்சுப்போம். அவரை மாதிரியே ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு வாரத்துக்கு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பண்ணுவீங்க. எப்படி? இங்கே போய் ஸ்டோர் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் சப்கான்ஷியஸ்லி அந்த விஷயத்தை, நான் ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் நடக்குது. நீங்கள் அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதே தான் இங்கேயும் நடக்கும். லெட்ஸே உங்களுக்கு வந்து படிக்கவே பிடிக்கலப்பா, எனக்கு எக்ஸாம் எழுதவே பிடிக்கலனா, எனக்கு எக்ஸாம் இருக்குது, 12th எக்ஸாம் இருக்குது, எனக்கு இந்த எக்ஸாம் இருக்குது, எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து. நீங்கள் போகிறீங்க, லேப்டாப் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த ரிசல்ட்டை பார்க்குறீங்க, நீங்கள் பாஸ் ஆகுறீங்க, அதுவும் நல்ல ஒரு மார்க் எடுக்கிறீங்க. எப்படி இருக்கும்? சம்டைம்ஸ் ரொம்ப லாஜிக்கலாக யோசிக்கவே கூடாது. ரொம்ப லாஜிக்கலாக யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் அதே இடத்துல அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுவோம். சம்டைம்ஸ் என் வேலையை நான் செய்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி இந்த விஷுவலைஸும் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியது நடக்கும். ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம லைஃப்பை மூவ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் நிறையா சக்ஸஸ் நம்ம பார்ப்போம். பட் ரொம்ப லாஜிக்கலாக யோசிச்சு இதெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் இருக்குமா அப்படிலாம் பார்த்தா நான்லாம் வந்து ரொம்ப திக்குவாய், பேசவே முடியாது என்னால். ஆனால் இப்போ உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இன்னொருத்தட்ட உட்காந்து இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், ஸ்ட்ரெக்கே ஆகாமல் இடையில. ஏன் அப்படின்னா, லைக் நான் விஷுவலைஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி. நான் லாஜிக்கலாக யோசிக்கவே இல்லை, என்னெல்லாம் முடியுமா, ஏன் ட்ரை பண்ணால் ஏன் முடியாது, பண்ணி தான் பார்க்கலாமே, என்ன வேணால், எவ்வளோ பேரோட லைஃப்பில் மிராக்கிள்ஸ் நடக்குது, ஏன் நம்ம லைஃப்பில் நடக்காதா இப்படின்னு சொல்லி ஒரு மென்டாலிட்டி. அந்த மென்டாலிட்டி என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்து போக வைக்கிது, அது என்னை மோட்டிவேட் பண்ணுது. ஸோ நான் இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் எல்லோரும் முன்னாடியும், ரொம்ப தைரியமாக, கான்ஃபிடென்ட்டாக. ஓகே, ஸோ அதனால் இந்த லைஃப்பில் இங்கே வந்து முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், நெகட்டிவாக ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க, அது நடக்குது. அப்போ ஏன் பாசிட்டிவாக ஒரு விஷயம் யோசிச்சா நடக்காது? நடக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நெகட்டிவாக மட்டும்தான் எனக்கு நடக்குங்கிற ஒரு தாட், அந்த ஒரு பிலீவை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க. இதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, பாசிட்டிவான விஷயங்களை நம்ம கொடுக்கணுங்கிறேன். லைக் நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்லலை, இமேஜின் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ ட்ரை பண்ணுங்கள். இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இதே இப்போ என்ன மாதிரியே ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கண்ணை மூடுங்க, விஷுவலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் நிறையா கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, அந்த கிளைண்ட்ஸ் எல்லாமே பிரதர் உங்களால் தான் பிரதர் எனக்கு நீங்கள் சூப்பராக இருக்கேன், செம்மையாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன் பிரதர், என் லைஃப்பில் வேறு ஏதோ சேஞ்ச் நடக்குது பிரதர் இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதை நம்மளால் ஒரு நிறையா பேரோட லைஃப் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கும்போது அது பெரிய ஒரு சந்தோஷம் தான் இல்லையா? அப்போது இங்கே என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் அந்த எண்ட் ரிசல்ட், அந்த ஹாப்பியான ஒரு சந்தோஷம், ஹாப்பியான ஒரு தருணங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இது லெட்ஸே உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும், இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு ஒரு இமேஜின் நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்போது லெட்ஸ் இமேஜின் பண்ணி பாருங்கள், எனக்கு இந்த மாதிரியான பார்ட்னரோட நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு காஃபி சாப்பிட்றேன். காஃபி சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்கோம், நிறையா பேசுகிறோம், ஜேர்னல் பற்றி பேசுகிறோம், மெடிடேஷன் பற்றி பேசுகிறோம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு அவங்களுக்கும் நிறையா சிங்க் ஆகுது. ஸோ ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்பை நாங்கள் மேட் பண்ணுறோம். இப்படி தான் விஷுவலைசேஷன்ங்கிறது பண்ணணும். நீங்கள் அந்த வார்த்தை மூலியமாக சொல்லணும், அட் த சேம் டைம் அதை ஃபீல் பண்ணி பார்க்கணும். இது உடனே வந்துருமானா வராது, போக 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 கொஞ்சமாக தான் வரும். ஸோ அதுக்காக தான் அந்த சோஷியல் மீடியா எல்லாத்தையும் நிப்பாட்டி ஓரங்கட்டி, உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுருங்கன்னு சொல்கிறது. ஓரங்கட்டி வச்சுட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ அப்போ உங்களோட லைஃப் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்பர் 2, கிராட்டிடியூட் சேனல். கிராட்டிடியூட் அப்படிங்கிறது நம்ம நிறையா நம்மளை சுற்றி நெகட்டிவான விஷயங்களை மட்டும்தான் பார்க்குறோம். என்கிட்ட இந்த வேலை இல்லை, என்கிட்ட இது இல்லை, அவன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாருங்கள், அவன் இப்படி இருக்கான் பாருங்கள், ஆனால் என்னால் ஏன் அப்படி இருக்கவே முடியல இப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இல்லாத விஷயத்தை யோசிச்சு அது இல்லைன்னு நமக்கு சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்புறம் எப்படி அது நமக்கு கிடைக்கும்? அப்போ நம்மக்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குது? ஒரு சில பேருக்கு கண் இல்லை, பேச முடியல, கைகால் இல்லை, ஆனால் நம்மக்கிட்ட கண் இருக்குது. எத்தனை தடவை உங்களோட கண்ணுக்கு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்க? எத்தனை விஷயத்தை பார்க்குறீங்க? எப்போ ரெகனைஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது இந்த டைமில், ஏதாவது ஒரு டைமில் என்னோட கண்ணை நான் வந்து ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா அது எவ்வளோ விஷயங்கள் எனக்கு பார்க்குது, அது நல்லதோ கெட்டதோ தப்போ ரைட்டோ ஏதோ ஒன்று பார்க்குது இல்லை, என்னைக்காவது ரெகனைஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி உங்கள் வாய் எவ்வளோ வார்த்தைகள் பேசுது, என்னைக்காவது அதுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கீங்களா? உங்கள் மூளை எவ்வளோ சூப்பராக வேலை செய்யுது, உங்களோட டைஜஸ்ட் சிஸ்டம் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு டைஜஸ்ட் பண்ணி கொடுக்குது சாப்பாடை, அதுக்கெலாம் என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கீங்களா? இது எல்லாமே ஒரு வகையான அற்புதம் தான் இல்லையா? அப்போ நம்ம இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை ரெகனைஸ் பண்ணாமல் நம்மக்கிட்ட இல்லாத விஷயங்களை வேணும்னு நினச்சா எப்படி அது கிடைக்கும்? ரொம்ப நீடியாக எனக்கு பணம் வேணும், இன்னும் நிறையா பேர் பணம் வேணும்னு யோசிக்கிறீங்க. ஷார்ட் டேர்ம், இந்த இப்போது எனக்கு கிடைக்கிற பணம் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. லாங் டேர்மில் யோசிங்க. இப்போது உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, ஆனால் அந்த வேலையை நல்லா செய்யுங்க, அந்த வேலையில் அப்கிரேட் ஆகுங்க,
நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து பணத்து மேலே ஓவர் நீடி ஆகிட்டீங்க. பணம் வேணும். ஸ்கில் அப்டேட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக பணங்கிறது கிடைக்கும். நீங்கள் ஸ்கில் அப்டேட் பண்ணாமல் பணம் வேணும் எப்படி பணம் வரும்? இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்ககிட்ட நான் வந்து ஒரு லாட்ரி சீட்டில் இந்தாடா 100 கோடி அடிக்குது, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்ன பண்ணுவீங்க? செலவு தான் பண்ணுவீங்க. அதை எப்படி டபுள் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது, அதை எப்படி சேவ் பண்ணணும்னு தெரியாது, மணி மேனேஜ்மெண்ட்டில் வீக்காக இருப்பீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு அந்த ஒரு தகுதியான ஒரு விஷயம் கிடைக்கும்? ரைட். அப்போது அதுக்கேற்ற ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணணும்ல. நான் ரொம்ப ஹார்டாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. லிட்டலாக உங்கள் எல்லார் மேலேயும் இருக்கிற அக்கறையில் நான் இங்கே பேசுகிறேன். ஒரு ஷார்ட் டேர்மில் எனக்கு வேணும்னு நினைக்காதீங்க. உங்களோட அந்த கோலை பர்சீவ் பண்ணுங்கள். அதுக்கு டைம் எடுக்கும் தான். அதுக்கான டைமை நீங்கள் கொடுக்கணும். அந்த டைம் தான் உங்களுக்கான ப்ராக்ரஸ்க்கான டைம். அதை விட்டுட்டு அந்த டைமை கொடுக்காம எனக்கு உடனே கிடச்சுன்னா எப்படி அது கிடைக்கும்? ஸோ கிராட்டிடியூட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நல்ல விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. நல்ல விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்கள் மைண்ட் ஸ்டேட் பீஸ்ஃபுல் ஆகும் போது ஓகே இவ்வளோ பணம் நம்ம சம்பாதிக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டி உங்கள் லைஃப்பில் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண வைக்கும். பணத்து மேலே நீடியாக இல்லாமல் ஸ்கில் மேலே நீடி ஆவீங்க. ஸ்கில்லை கற்றுக்க பணம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்கள் லைஃப்பில். பட் ஷார்ட் டேர்முக்கு இப்போயே எனக்கு வேணும், உடனே எனக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வரும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வரும். பட் நிலையாக இருக்குமானா சத்தியமாக இருக்காது. லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன் நிறையா பேர் பெரியவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள். நிறையா இதை விட இன்னும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட அந்த பாஸ்ட் தாட்ஸை உங்களை ஆக்குப்பை விடாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு 3 விஷயம் தான். நம்பர் 1, ஆக்வர்டான கான்வர்சேஷன்ஸ், ஆக்வர்டான கான்வர்சேஷன்ஸ்குள்ளே நீங்கள் இறங்கி தான் ஆகணும். நம்பர் 2, விஷுவலைசேஷன். உங்கள் லைஃப் எப்படி இருக்கணுமோ அந்த ஃபியூச்சரிஸ்டிக்காக எப்படி நீங்கள் வாழணுமோ அப்படி வாழ ட்ரை பண்ணுங்கள். அதை இமேஜின் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாறுவீங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸாக தூக்கி போடுங்க. நம்பர் 3, கிராட்டிடியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களே கிராட்டிடியூட் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை உங்களுக்குள்ளே கொடுங்க. அந்த கெட்ட விஷயங்கள், அந்த ஷார்ட் டேர்ம் விஷயங்களை முதல்ல தூக்கி போடுங்க. அது எனக்கு இமீடியட்டாக பணம் வேணும், எனக்கு பணம் வேணாம். எவ்வளோ பணத்து மேலே நீடியாக இருக்கீங்களோ அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும். பணம் வேணும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நீடியாக இருக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்கில்லை ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணுங்களேன். பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வந்து சேரும். So be strong and stay positive. This is KJ. I will see you in this informative video and thank you for watching this video. Love you guys.